நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி லேவியராகம யாத்திராகமத்தில் 23வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் இப்படியாக எழுதி இருக்கிறது பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாய் இருப்பேன், உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். கர்த்தர் சொல்வதை செய்வாயாக என்ற வேத வாக்க நாம் ஒரு பாகம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால தியானித்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். இன்றைக்கு 2ஆம் பாகமாக பெரிதான கர்த்தருடைய கிருபையினால நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? ஜெபிக்கிறவர்கள் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், சாபத்தை இயேசுவின் ரத்தத்தால் இயேசுவின் நாமத்தால் ஜெயிக்க முடியும். அதனால் ஜெபிப்போம். வேத வசனம் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, பாதைக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. வேதத்தில் உள்ள மகத்துவத்தை பார்க்க என் கண்களை திறந்தருளும். போதக சமர்த்தனாய் பிரசங்கிக்கவே புது எண்ணெயால் என்னை அபிஷேகியும். பாவிகள் மனம் திரும்ப பரலோகம் மகிழ்ந்திட பயன்படுத்துமையா நீர் என்னையும், பயன்படுத்துமையா நீர் என்னையும். இயேசுவே இயேசுவே பயன்படுத்துமையா நீர் என்னையும். இயேசுவே இயேசுவே உம்மை நோக்கி பார்த்து பிரகாசித்தான் இந்த ஏழை. இயேசுவே இயேசுவே உம்மை நோக்கி பார்த்து பிரகாசித்தான் இந்த ஏழை. அன்பானவர்கள், இப்படி நீங்க சொல்லுங்களேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? முகங்கள் வெட்கப்பட்டு போகலை என்று வாசிக்கிறோம் அல்லவா? நோக்கி பாருங்க. நீங்க எவைகள்ல இருந்து கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாம, வேதத்தை வாசிக்க முடியாம, அதை தியானிக்க முடியாம, அதன்படி நடக்க முடியாம இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகின்றார் இன்றைக்கு உங்களை பார்த்து, கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. நீ என் வாக்க நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகில் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாய் இருப்பேன், உன் விரோதிகளுக்கு விரோதியாயிருப்பேன். நான் அப்படியே செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? அப்படியே கிறிஸ்துவை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? நீர் சொன்னதெல்லாம் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். உமையன்றி வேற புகலிடமில்லை என்று சொல்லுவோம். நீர்தான் என் கண்மலை என்று சொல்லுவோம். நீர்தான் என் ரட்சிப்பு என்று சொல்லுவோம். நீர்தான் என் தேவன் என்று சொல்லுவோம். நீர்தான் என் வழி, நீர்தான் என் சத்தியம், நீர்தான் என் ஜீவன், ஜீவவாக்கு, ஜீவ ஊற்று. இயேசுவே உம்மிடத்தில் அல்லவா இருக்கின்றது, யாரிடம் செல்வோ? பேதுரு சொன்னான்,
நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று இயேசு சொல்லும்போது பேதுரு சொன்னான், ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது, நாங்கள் உம்மை விட்டு எங்க போவோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவினிடத்தில் சரணடைந்திருங்க, அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வசன தியான வேளையில ஜோசுவா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக கர்த்தராகி ஆண்டவர் எழுந்தருளும், உதயமாகும், பிரகாசியும், பிரசன்னமாகும், எழுந்தருளும், உதயமாகும், பிரகாசியும், பிரசன்னமாகும். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருக்கிற எல்லா இடங்களிலும் தேவாளுகை, தேவ அரசு வருவதாக, எல்லா மனிதர்கள் மேலும் தேவரீருடைய அதிகாரம் செயல்படுவதாக, இந்த ஜோசுவா டிவி மூலமாக கொடுக்கப்படுகிற வேத வார்த்தைகள் மூலமாக ஆளுகை சூழுவதாக, அரசு வருவதாக, அதிகாரம் எல்லா மனிதர்கள் மேலும் செயல்படுவதாக, இந்த வேத வார்த்தைகள் என் ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமையாகவும் ஜனங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த யாத்திராகமத்தில் இப்படியாக 23வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் பாருங்க, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். பிரியமானவர்களே, ஒரு நிபந்தனையை கர்த்தராகிய ஆண்டவர் இந்த இரவு வேளையில், இந்த வசன தியான வேளையில் நமக்கு சொல்லுகின்றார். பாருங்க, உன் சத்துருவுக்கு சத்துருவாக இருப்பேன், உன் விரோதிகளுக்கு விரோதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுகின்ற ஆண்டவர், நீ என் வாக்கை நன்றாய் கேட்கணும், நான் சொன்னதெல்லாம் நீ செய்யணும். அப்போ நாம் கர்த்தர் சொன்னதை செய்யணும். பாருங்க, 20வது வசனத்தில், வழியில் உன்னை காக்கவும் நான் உனக்கு பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். காரணம், உங்கள் கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, உங்கள் போக்குவரத்துகளெல்லாம் காக்கப்பட, நீங்கள் சுகமாக பிரயாணம் பண்ண, போக்குவரத்தில் கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்படி உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்புகின்றார். அந்த தூதன் உங்கள் கூடவே இருக்கும்போது தான் நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் உன் சத்துருவுக்கு சத்துருவாயிருப்பேன். போன கடந்த நாட்களில் இந்த 1ஆம் பாகத்தில் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிற வேளையில், கர்த்தர் சொல்வதை செய்வாயாக, கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இதை நீங்கள் அநேகர் கேட்டிருக்கிறீங்க, மகிழ்ந்திருக்கிறீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. இதை பாடலை, இதில் ஒரு பாட்டு எடுக்கணும்னு சொல்லி நான் விரும்பலை. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய தூதனானவர் என் கூடவே இருக்கிறதுனால, கர்த்தர் சொல்வதை செய்வாயாக, கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. உன் சத்துருவுக்கு சத்துருவாயிருப்பேன், உன் விரோதிக்கு விரோதியாயிருப்பேன். கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. உன் சத்துருவுக்கு சத்துருவாயிருப்பான், உன் விரோதிக்கு விரோதியாயிருப்பான். அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா, எல்லோரும் கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக.
களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி அம்மா ஐயா எல்லோரும் கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. உன் சத்துருவுக்கு சத்துருவாயிருப்பார், உன் விரோதிக்கு விரோதியாயிருப்பார். பாருங்க, இப்படியாக நியாய பிரமாணத்துல கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி அம்மா ஐயா எல்லோரும் கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. உன் சத்துருவுக்கு சத்துருவாயிருப்பார், உன் விரோதிக்கு விரோதியாயிருப்பார். கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. இப்படி பாவமும் இப்படி தேவ கோபமும் பாவம் செய்யும் போது தேவ கோபம் ஒரு மனுஷனுக்குள்ள சூழ்ந்துரும். அது மனுஷனை சின்ன பின்னமாக மாற்றிவிடும். இந்த உலகத்துல ஒரு மனுஷனாக எண்ண முடியாத நிலைக்குள்ள மனுஷன் தள்ளப்படுவான். இந்த வேத வார்த்தைக்கு விரோதமாக நடக்கும் போது, நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக நடக்கும் போது, பிரியமானவர்களே, நீ அந்த பாதையில போகக்கூடாது என்று சொல்லித்தான் இன்றைக்கு கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. உன் சத்துருவுக்கு சத்துருவாயிருப்பார், உன் விரோதிக்கு விரோதியாயிருப்பார். 23வது வசனத்துல, என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் எத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியர் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவா. அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அந்த நாட்கள்ல அவங்க நோக்கம், அவங்களுடைய திட்டம் கானான். வழியில எதிராக வாரவங்க எல்லாம் பட்டயத்தால் வெட்டப்படுவாங்க. இதுதான் கர்த்தருடைய கட்டளை. இந்த இஸ்ரவேல் சந்ததிக்கு, யாக்கோபின் குடும்பத்திற்கு விரோதமாக யார் யார் எழும்பினார்களோ அவர்கள் இந்த பூமியில இருக்க முடியாது. அப்படித்தான் கர்த்தர் அன்றைக்கு வைத்திருந்தார். ஆனா இன்றைக்கு இந்த நாள்ல பிரியமானவர்களே, அந்த நாட்கள்ல தூதனானவர் முன்ன போவாராங்க. பாருங்க, ஒரு 6 ஜாதிய குறிக்கப்பட்டிருக்கிறது. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியர் ஏத்தியர் பெரிசியர் கானானியர் ஏவியர் எபூசியர், இந்த 6 ஜாதிகள் இருக்கிற இடத்திற்கு இஸ்ரவேலே, யாக்கோபின் குடும்பமே, நீங்க பிரயாணப்பட்டு போகும்போது உங்களுக்கு முன்பாக இந்த தூதனை நான் அனுப்பியிருப்பேன். நீங்க அந்த இடத்திற்கு போன உடனே நான் அவர்களை அதம் பண்ணுவேன். அந்த பூமியில உங்க கால் பட்ட உடனே அவங்கள அந்த 6 ஜாதிகளையும் நான் அதம் பண்ணிடுவேன். இது அந்த நாட்கள்ல கர்த்தர் கொடுத்த கட்டளை. ஆனா இந்த நாட்கள்ல மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பெற்று அந்த பரலோக கானானுக்கு வர வேண்டும் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியில வந்து, இனி கேடானது ஒன்றும் செய்யாத, பாவம் செய்யாத, சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்து கொண்டு இருக்கின்ற வேளையில் ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்தாங்க ஒரு கூட்டம். அப்பொழுது அந்த அந்த பெண்ணை அவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு, இவ தவறு செய்யும் போது நாங்கள் கண்ணார பார்த்தோம், கையும் களவுமாக பிடித்தோம், இப்படிப்பட்ட விபச்சாரம் செஞ்சவளை, தவறு செஞ்சவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதி கொடுத்திருக்கிறாரு. நீர் என்ன செய்ய போகிறீரு? மோசே அப்படி சொன்னாரு, நீர் என்ன செய்ய போகிறீரு? இயேசு கிறிஸ்து தரையில்
எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவன் மேலே கல் எடுத்து எரிங்கன்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொருத்தனா வாசித்து பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க குற்றப்பட்டு. அல்லேலூயா. அந்த ஸ்திரீ மாத்திரம் நிற்கிறா. ஸ்திரியே, உன்னை குற்றப்படுத்தினவங்களை காங்கல எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவரே அவங்களாம் போயிட்டாங்க, நானும் உன்னை ஆக்கினைக்கு உட்படுத்த விரும்பலை, இனி பாவம் செய்யாத. அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா, எல்லோரும் கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. பாவம் செய்யாதிருப்பாயாக. தேவ கோபத்தை வாங்காதிருப்பாயாக. பாவம் செய்யாதிருப்பாயாக. தேவ கோபத்தை வாங்காதிருப்பாயாக. அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா, எல்லோரும் கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. உன் சத்துருவுக்கு சத்துருவாயிருப்பார், உன் விரோதிக்கு விரோதியாயிருப்பார். இங்க 23 வசனத்துல, யாத்திராகமத்தில் 23வது வசனத்துல இப்படியாக 6 ஜாதியை சொல்லி இருக்கிறது பார்த்தீங்களா? அவங்க இருக்கிற இடத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்க பிரயாணப்பட்டு போய் அந்த இடத்துல நின்ன உடனே கர்த்தர் அந்த ஜாதிகளை அதம் பண்ணிடுவாராம், அவங்கள காலி பண்ணிடுவாராம். ஆனால் இந்த நாட்களில் பரிசுத்தவான்களாகிய இயேசுவின் நாமத்தை அறிந்தவர்களாகிய, இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களாகிய, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாகிய நீங்கள் எந்த இடத்திலெல்லாம் போகின்றீர்களோ அங்கெல்லாம் உங்கள் தூதனானவர், உங்களுக்கென்று நியமித்திருக்கிற தூதனானவர் உங்களுக்கு முன்பாக சென்று அங்கு இருக்கின்ற பாவக்கிரியைகளை அழிப்பாரு, அசுத்த கிரியைகளை அழிப்பாரு, பலவிதமான வியாதிகளை வேதனைகளை மக்களுக்குள்ள கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கிற பாவ ஆவிகளை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று அதம் பண்ணிடுவாரு. ஆனா நீங்களும் நானும் பிரயாணப்படணும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் எம்பிட்டோ அவ்வளவு தூரம் நட ஆபிரகாமே, இந்த பூமியை உன் கால் மிதிக்கிற தேசத்தெல்லாம் உனக்கு கொடுப்பேன். அது மாதிரி சுவிசேஷகர்களே, ஊழியர்களே, பரிசுத்தவான்களே, வேத வார்த்தைகளை கடைபிடிக்கின்றவர்களே, விசுவாசிகளே, நீங்க எங்கெல்லாம் செல்லுகின்றீர்களோ அங்கெல்லாம் இருக்கின்ற இந்த வேதத்திற்கு விரோதமாக, விசுவாசிகளுக்கு விரோதமாக, பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக இருக்கின்ற எல்லா ஆவிகளையும் கர்த்தர் அதம் பண்ணுவா. அதுதான் தேவ வாக்கு. கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. உன் சத்துருவுக்கு சத்துருவாயிருப்பார், உன் விரோதிக்கு விரோதியாயிருப்பார். கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. ஒரு வசனத்தோட வாசிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் இப்படியாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தில் 8வது வசனத்தில் இப்படி, யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அவன் இந்த பூமியில் நடமாடி ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கின்றான். மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் என்று ஞானஸ்நானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அவன் சொல்லுகின்ற வார்த்தை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு பிள்ளை, எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்க, சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் மேல், மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே
போடப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனான ஒரு வார்த்தைகளை பிரசங்கத்தை இந்த ஞான ஸ்நானம் பெற வந்த மக்களிடத்தில் இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகின்ற போது 10வது வசனத்தில் ஒரு ஜன கூட்டம் வருது, ஜனங்கள் வாராங்க. ஜனங்கள் வந்து, போதகரே அப்படியானா நாங்கள் என்ன செய்யணும்? முதலாவது ஜனங்கள் வாராங்க. ஜனங்கள் வந்து, ஐயா நாங்கள் என்ன செய்யணும்? போதகரே நாங்கள் என்ன செய்யணும்? இந்த அக்கினிக்குள்ளே போகாது இருக்கும்படி, நாங்கள் வெட்டுண்டு அழிக்கப்படாதபடிக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே 11வது வசனத்தில் அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், அப்படியே ஆகாரத்தை உடையவனோ அப்படியே செய்ய கடவன். இது ஜனத்திற்கு பாருங்க, 2 அங்கிகளை உடையவங்க இல்லாதவங்களுக்கு ஒரு அங்கியை கொடுத்துரு. இன்னும் ஆகாரம் இல்லாமல், உணவு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நீ சாப்பாடு கொடுத்துரு. இது ஜனங்கள் போய் கேட்ட உடனே ஜனங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அறிவுரை. 2வதாக ஆயக்காரரும் ஞான ஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே நாங்க என்ன செய்ய வேண்டுமையா அப்படின்னு கேட்காங்க. அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதிருங்க. உங்களுக்கு என்ன கட்டளை இட்டு இருக்கிறது, அரசாங்கம் உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கிறதோ அதை வாங்குங்க. நீங்கள் எவ்வளவு வரி வசூலிக்கணுமோ அதை மாத்திரம் வசூலிங்க. அதை விட கூடுதலாக வாங்காதீங்க. அது சாபமாக முடியும். அது தேவ கோபமாக இருக்கிறது. அது உங்களுக்கு வர்த்திக்காது அப்படின்னு சொல்லி இந்த ஆயக்காரரிடத்துல யோசனை சொல்லுகின்ற 3வது நபர்களாக போர்ச்சவகரு அவனை நோக்கி, நாங்க என்ன செய்ய வேண்டுமையா என்று கேட்டாங்க. அதற்கு அவன், நீங்க ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய் குற்றம் சாட்டாமலும் உங்க சம்பளமே போதும் என்று இருங்க அப்படின்னு சொல்லி 3 விதமான நபர்களுக்கு யோவான் ஸ்நானகன் ஒரு அறிவுரையை சொன்னான். இப்படி இந்த அறிவுரையை கேட்டு அதன்படி நடக்கத்தான் கர்த்தர் சொல்வதை செய்வாயாக, கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. சத்துருவுக்கு சத்துருவாயிருப்பார், உன் விரோதிக்கு விரோதியாயிருப்பார். கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா எல்லோரும் கர்த்தர் சொல்வதை செய்வாயாக. பிரியமானவர்களே, வேத வார்த்தைகளை உங்கள் மேலே அக்கறையோடு நீங்கள் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெறணும், இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரணும், அந்த அழியாத வாழ்வில் சேரணும். நமக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு. மனுக்குலத்திற்கு மாத்திரம் இன்னொரு வாழ்க்கை உண்டு. மாட்டுக்கு, ஆட்டுக்கு, மிருக ஜீவன்களுக்கு, கோழிக்கு, ஆட்டுக்கு இல்லை. மனுஷனுக்கு, மனு புத்திரர்களே, குமாரத்திகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னொரு வாழ்க்கை உண்டு நமக்கு. அதற்குத்தான் இயேசு வந்தார். அதற்குத்தான் இந்த பிரசங்கம், அதற்குத்தான் இந்த கட்டளை. அதன்படி நீங்கள் நடப்பீங்களா? கர்த்தர் சொன்னதை செய்வீங்களா? பாவத்திற்கு விலகுவீர்களா? பரிசுத்தமாக வாழ்வீர்களா? நீதி நியாயம் செய்வீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உடைய வேத வார்த்தைகளை, வாக்கை நான் ஜனங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறேன். நீர் கொடுத்த ஞானத்தோடு, கிருபையோடு இவைகள் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையாகவும் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த வேத வசனம் நீர் விரும்புகின்ற காரியத்தை செய்து முடித்து விட்டு திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.